நீங்கள் இங்கே என்ன விவசாயம் இதெல்லாம் தான் பண்ணிட்டுருக்கீங்களா? வேறு வெளியில வேலைக்கு போகிறதில்ல? வெளியில் வேலைக்கு போகிறது. இதெல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க? சாமை, சுவரி. ஓட்டியார் கண்டிக்கு அடுத்தது இந்த ரூட்டில் போகணுமாமாங்க. இங்கே யானை இதெல்லாம் இல்லைங்களா? நிறையா இருக்குது. இப்போவும் இருக்குங்களா? இப்பவும் இருக்குது. வா, அங்கே வருங்க, அங்கே ஒரு கிராமம் எப்படி தெரியுதுன்னு. இது வந்து குறும்பர்ஸ் தான் இருக்காங்க எல்லாரும். குறும்பார்ஸ்லேயே நிறையா இருக்குங்களா? அங்கங்கே 10 வீடு 15 வீடு அப்படி வந்து கட்டிக்கிறாங்க. அது ஒரு கிராமம், அவ்வளோதான். அங்கே போய் பார்க்க முடியாது. இப்போது முடியாது. யானை வந்திருக்குங்களா? ஏதாவது 4x4 ஜீப் இருந்ததுன்னா அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு வந்துக்குவாங்க. 6 மணிக்கு மேலே யானை இறங்கிடும். இப்போ நம்ம திரும்பி போகிற வழியெல்லாம் சேஃப் தானா? அங்கே பாருங்க, அப்படியே சாமி. அப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டிங்களா? இங்கே எத்தனை குடும்பங்கண்ணா இருக்கும்? இங்கே 13 குடும்பம். தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் எந்த வில்லேஜ் அப்படின்னா கொட்டியார் கண்டி அப்படின்ற ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி நம்மளுடைய சேனல் எல்லாம் ட்ரைபல் வில்லேஜஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எந்த கிராமத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற பாலக்காடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலக்காடு ரீஜனில் சுற்றி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் வெறும் 12 குடும்பங்கள் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அண்ட் இங்கே வாழ்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறும்பர் இன மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க, குறும்பா மேகலா அப்படின்னாங்க. ஒருவேளை அவங்க மலையோடைய உச்சியில் இருக்கிறதுனால குறும்பா மேகலான்னு சொன்னாங்களான்னு தெரில. பட் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குறும்பர்கள், இருளர்கள், அதுக்கப்புறம் முடுகர்கள், இப்படி வெரைட்டியான ட்ரைப்ஸ் இருந்தாங்க. அதில் இவங்க பார்த்திங்கன்னா குறும்பர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய தோட்டத்தை தவிர வேறு எங்கேயுமே அவங்க வந்து வேலைக்கு போகிறதில்ல. அவங்களுடைய விவசாயமும் பார்த்திங்கன்னா ராகி, சாமை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மட்டும் அவங்களுக்குள்ளே விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளே மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கொட்டியார் கண்டி அப்படின்ற அந்த கிராமம் பார்த்திங்கன்னா முழுக்க தற்சார்பில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க விளைவிக்கிற பயிரில் இருந்து அவங்களுக்கு தான் பயன்படுது. எக்ஸஸாக இருந்தால் மட்டும் வெளியில் கொண்டு விற்கிறாங்க. அவங்களுடைய போக்குவரத்துக்கு கூட அவங்களே ஆட்டோ வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டியார் கண்டிக்கு அடுத்தது இந்த ரூட்டில் போகணுமாமாங்க. இங்கெல்லாம் மக்கள்லாம் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம போக போகிற கிராமம் வந்து ரொம்ப உள்ள. லோக்கல் கைஸ் அப்படி தான் இருப்பாங்க. வா, இந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு அழகாகிடுச்சுங்க. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது தாங்க. நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த ஏரியாவில் ரொம்பவே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்குது. எல்லாருமே சிட்டி விட்டு இங்கே அப்பப்போ வந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி அழகாக இருக்கிறதுனால தாங்க. இதுக்குள்ளே வந்து கிராமம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோடு போயிட்டே இருக்குது. வா, மாலமரத்தடி பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே ட்ரைபலோடைய வில்லேஜஸ் தான். வாங்கினா வாங்க, சூப்பர். எப்படி வராமல் பாருங்க ஆள். ஏதோ சமூகம், இது ஏதோ ஒரு கிராமம்னு நினைக்கிறேங்க. பேர் எனக்கு தெரியல, யாரும் இருக்க மாதிரில. அந்த பஞ்சு பாருங்கள், இலவம் பஞ்சு. அந்த ரோடு எண்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம போக போகிறோம். வா, அங்கே வருங்க, அங்கே ஒரு கிராமம் எப்படி தெரியுதுன்னு. எப்பா, அதோட இங்கே பாருங்க, இது நம்ம வந்த ஊருன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இப்படி உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை, அங்கங்கே 10 வீடு 15 வீடு அப்படி வந்து கட்டிக்கிறாங்க. அது ஒரு கிராமம், அவ்வளோதான். வாவ், அதெல்லாம் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இதுக்குள்ளே பஸ்ஸெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது 4x4 ஜீப் இருந்ததுன்னா அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு அப்படியே போய்கிட்டு வந்துக்குவாங்க. அப்படியும் இல்லைன்னா 2 வீலர்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. வாவ், நம்ம அப்படியே மலைகளுக்குள்ளே காட்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஊரெல்லாம் அங்கேயே முடிஞ்சது. இதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு
இதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறது தான் கோட்டியார்கண்டி. கோட்டியார்கண்டி ஆக்சுவலாக முன்னாடியே இருக்குது. அதை தாண்டி இன்னொரு ஊர் இருக்குது. அந்த ஊர் என்ன ஏது அப்படின்றத நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு vlog எடுத்து சொல்கிறேங்க. இந்த ஏரியா அப்படியே டோட்டலாக மாறிச்சு பாருங்கள். இந்த கலர் வந்துருச்சுனாலே இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்னு எடுத்துங்க. இந்த க்ரீன் கலர் வச்சு செக் போஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போர்டு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இல்லைனா ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கிராமங்கள் இருந்தாலோ இல்லை போகிறதுக்கு வந்து அனுமதி இருந்தாலோ மட்டும்தான் உள்ளே போகணும். இல்லைன்னா கண்டிப்பாக உள்ளே போகக்கூடாது. அப்புறம் நம்மளை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருவாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஏரியா. இன்னியும் போகணும்னு போட்டிருக்கு. ஸ்கூலா? ஓ, கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்க மாட்டேங்குதுங்க. மழை பெஞ்செல்லாம் பச்சை பசேல்னே கிடக்குதுங்க சைடு எல்லாமே. ஆனால் எல்லா இடத்துக்கும் கரண்ட் வசதி கொண்டு வந்திருக்காங்க. ரோடும் கரண்ட்டும் இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை, மேக்ஸிமம் கிராமங்களுக்கு வந்துருச்சு. ஒரு சிலது ரொம்ப டீப்பாக இருக்கிறதுக்கெலாம் கொண்டு போகலை. ஏன்னா அங்கே கொண்டு போனால் ரோடெல்லாம் கொண்டு போனோம்னா நம்மளை மாதிரி ஆளெலாம் உள்ளே பூந்துருவாங்க. அதுக்கு ஒரு செக் போஸ்ட் போடணும், அதுக்கு ஆள் வைக்கணும். ஓ அப்பா எப்படி இருக்குது பாருங்களேன். நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாலெலாம் கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணுங்க. ஏன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. உள்ளுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே அனிமல்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இவங்க அப்பா என்னங்க போக போக அப்படியே லைட்டாக பயமுறுத்துது இந்த ஏரியா. ஏதாவது ரோட்டில் இப்படி நின்னால் கூட நம்மளுக்கு தெரியாதுங்களே. மழையெல்லாம் பெஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் அங்கெல்லாம் இருந்தது எல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இங்கே சமயம் மழை பெஞ்சிருக்கு. இப்போ தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பாலக்காடை சுற்றின ஏரியாவில் எல்லாமே நேற்று நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்க மாட்டேருக்குதுங்க. படுபயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நான் கோட்டியார்கண்டி இது தானேங்கண்ணா லாஸ்ட்டுங்களா? சரி. ஓ அங்கே பாருங்க. அப்படியே சாமி, அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய வீடு தான். தம்பி கோட்டியார்கண்டி இன்னி போகணுமாம்மா? இதுதான் கோட்டியார்கண்டியா? இந்த ரோடு எண்ட் ஆகிறது எந்த ஊர் போகும்? எங்க? வாகை சொரூரா அப்படின்னு ஊர் இருக்குது. அதுக்குள்ளே கோட்டியார்கண்டி இல்லாத இன்னொரு ஊர் இருக்குது இல்லை? ஆ, குறுக்கத்தி கல்லூர். மொத்தம் 3 ஊர் இருக்குது அதில். பாய். சும்மா vlog எடுக்கிறதுக்கு உங்களே வீடியோவில் போட்டு விட்டுறேன். வேண்டாமா? இந்த ஏரியாலாமே பார்க்குறதுக்கே டெரிஃபிக்காக இருக்குதுங்க. இப்படி ஒரு மாதிரி டெரராக இருக்குது. அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் படுபயங்கரமாக இருக்குது. நல்ல மேடை ஏறுது. இதுக்குள்ளெல்லாம் ஆட்டோ இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேங்க. பக்கமாக தான் போட்டிருக்கு, ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்கு. அதான் தம்பி சொன்னான்ல, அது அவ்வளோதான். அதை ரோடு போய் எண்டாக போகுது. இதுக்குள்ளே தான் மக்கள் இருக்காங்க. நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஊருக்கு போகிறதா காட்டுக்கு போகிறதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. எப்பா அப்படி இன்னொரு மலைக்கு அப்படியே கீழே வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த ஏரியா. தண்ணியும் நல்லா வருதுங்க இதில். பார்த்தீங்கல்ல, அங்கே போய் குளிப்பாங்களாட்டுக்குதுங்க. இதுக்குள்ளே எங்கேயோ ஊர் போகுது. நம்ம ஃபஸ்ட்டு இதில் போய்
எந்த ஊர் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோங்க. பாருங்க இவ்வளோ பெரிய மண் சரிவு ஏற்பட்டுருக்குது. வண்டி ஏறவே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ரோடு எப்படி மாறிடுச்சு பாருங்க. இந்த ரோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய காங்கிரீட் ரோடாக மாறிடுச்சுங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் தான் விறகு எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இப்போ நான் பிரேக் பிடிச்சி அப்படியே எங்கள் அப்பா ஃபேஸ் குளிச்சுட்டு அப்படியே ஆற்றுல வந்து விளாண்டுருக்காங்க. தண்ணி எப்படி வந்துட்டுருக்கு பாருங்க. எப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கனாலும் இந்த மாதிரி தண்ணி எப்போவுமே ஃப்ளோ இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ரொம்ப ட்ரை சீசன் வந்துச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் ட்ரை ஆகும், இல்லைன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. அம்மா இதில் எப்படி போகிறது? உள்ள விட்டால் விழுந்துருவோமா? Beautiful. Oh God, beautiful. I feel it. Oh, I do bow, bow. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியே இந்த மலைகளுக்கு கீழே இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப முன்னாடி கட்டின வீடியோ தாங்க இதெல்லாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே. இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா இப்போ கட்டியிருப்பாங்களாட்டிருக்கேன். அப்படியே பார்க்குறதுக்கே படு பயங்கரமாக வச்சுருக்காங்க. விறகெல்லாம் எடுத்து அப்பப்போ காய போட்டு வச்சுருக்காங்களா இல்லை தூக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரில. இந்த ஊர் பேர் என்னங்கண்ணா? இதான் கொட்டியார்கண்டியா? ஊரே இவ்வளோதான் நட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பழைய வீடாக தாங்க இருக்கு. எல்லாம் நாயாக இருக்குதுங்க. எங்கிட்ட போய் கடிச்சு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரையும் காணும்.
ஏன்னா ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற யாரும் வர மாட்டாங்க, பேசவும் இல்லைங்க. இவ்வளோ தாங்க கோட்டியார் கண்டி அப்படின்றது. இங்கே இருக்கிற அம்மா இது மலைவாழ் கிராமங்களாங்கம்மா? ஆ இது மலைவாழ் கிராமம் தான். ஓ, இதுக்கப்புறம் வீடு இருக்கா மேலே? இல்லை இல்லை, மேலே இல்லை. மேலே இல்லை. இங்கே எந்த மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க? இல்லை இவங்களாம் முடுகர்ஸா? குறும்பரசுங்களா? ஓ, நீங்கள் எல்லாருமே குறும்பரசு தாங்களா? நீங்கள் இங்கே என்ன விவசாயம் இதெல்லாம் தான் பண்ணிட்டுருக்கீங்களா? வேறு வெளியில் வேலைக்கு போகிறதில்ல? ஓ, எந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணுறீங்க? எதெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க? ஆ, ம், அவ்வளோதான், இவ்வளோ தான். இங்கே யானை இதெல்லாம் இல்லைங்களா? நிறையா இருக்குது. இப்போவும் இருக்குங்களா? ஓஹோ, பசங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் எங்கேயுமா இருக்குது? தூரம் தான் போகணும். இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஓ, சரிங்கம்மா. இங்கே எத்தனை குடும்பங்கண்ணா இருக்கும் இங்கே? ஆ, இது மட்டும்? ஆ, இது மட்டும் 12-13 குடும்பம். அவ்வளோதான் இருக்குது இதில்? அவ்வளோதான் இருக்குது. ஓ, இங்கே இருக்கிறவங்களாம் என்ன ட்ரைப்ஸில் வருவாங்க? இது வந்து குறும்பா. ஓ, குறும்பர்ஸ் தான் இருக்காங்க எல்லாரும். மேகலை. குறும்பா மேகலை. குறும்பார்ஸ்லேயே நிறையா இருக்குங்களா? ஆ, இல்லை இல்லை, ஒன்று தான் குறும்பார்ஸ்னாலே ஒன்று தான். அது வந்து குறும்பா மேகலாவா? அந்த இது பேரே குறும்பா மேகலா தாங்களா? இதுக்கு மேலப்பட்ட இந்த பாண்டருக்கு மேலப்பட்ட குறும்பா மேகலா. பாலூர் போயிடும், அது வேற. இங்கே இருக்கிறது எல்லாம் மட்டும் அங்கே இருக்கிறவங்க முடுகா. இங்கே இருக்கிறவங்க ஓ முடுகா ஏறல. சரி சரிங்கண்ணா. இப்போ இங்கே இருக்கிறவங்க குறும்பா. ஓ, இங்கே இருக்கிற வீடு தானே இல்லை மேலே ஏதாவது வீடு இருக்குங்களா? மேலே வீடு இருக்குது, கடுமண்ணு கலிசி தொடிக்கி. அங்கெல்லாம் போக முடியாதுல்ல? அங்கே பர்மிஷன் வாங்கில போகணும். அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். இப்படி இங்கிருந்து வழி இருக்கா? வழி இருக்குது, நடந்து போகிற வழி இருக்குது. இருக்கு. ஓ ஓ, இந்த மலைக்கு அந்த பக்கம் தானே இருக்கு? இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்கள் நடந்து போகலாம், ஆனால் வெளியிலேருந்து யாரும் போக முடியாது. போனால் பிடிச்சி உள்ள. சரி 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 சரிங்கண்ணா. காடு இருக்குது. ஆனால் அந்த காட்டில் நீங்கள் கிருஷி பண்ணும்போது மேலே போய் தங்கி தான் கிருஷி பண்ணுவீங்க நான் கேள்விப்பட்டேனே. தங்கி தான் கிருஷி பண்ணுவோம். அப்போ அந்த தங்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருப்பீங்களா? அது ஒரு இப்படி இதே மாதிரி ஷெட்டு மாதிரி பண்ணி. ஷெட்டு மாதிரி. அப்படி இங்கே எங்கேயும் ஷெட்டெல்லாம் இல்லை? ஒன்று இருக்குது. எங்கேங்கண்ணா? அது மேலே போகணும். ரொம்ப மேலேயா? ரொம்ப மேலே போகணும். அங்கே போய் பார்க்க முடியாது இப்போ? முடியாது. யானை வந்திருக்குங்களா? ஓ, 6 மணியான முடியாது. 6 மணிக்கு மேலே யானை இறங்கிடும். இப்போ நம்ம திரும்பி போகிற வழியெல்லாம் சேஃப் தானா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அந்த டவர் இருக்குது பாரு. ஆமாம், அங்கே நிற்கு. ஓ, டவர் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அதான் அங்கே நிற்கு. 6 மணிக்கு மேலே வந்தால் இங்கே கஷ்டம்தான். அப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டிங்களா? இங்கே தான் இருந்துக்குவீங்க. அப்போ திடீர்னு எங்கேயாவது போகிறீங்க, வெளியில் போய் லேட் ஆச்சுன்னா? அப்படியே லேட் ஆச்சுன்னா அங்கே வந்து நாங்கள் பார்த்து பொறுமையாக வந்து வந்தால் நிறுத்திட்டு அங்கே வந்து மெல்ல பார்த்துட்டா. இப்போ என்னெல்லாம் கிருஷி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ துவரை ராகி சாமதை. துவரை ராகி சாம வாழெல்லாம் பட்டுறாக்கல. வாழை எப்படி பண்ணுறீங்க? இங்கே தான் ஆனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்குது. ஏதோ 1-2 பக்கம் நல்லா எர்த்தெல்லாம் போட்டுட்டு. ஓ, எர்த்தெல்லாம் போட்டு ஒரு சில இடத்துல மட்டும் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் உங்களுடைய கிருஷி பண்ணுற இடமா இல்லை மேலே இருக்கா எல்லாம்? இதெல்லாம் நம்ம மேலே இருக்குது. பவுண்டர், நம்மளுக்கு ஒரு பவுண்டர் போட்டிருக்கோம். ஓ, பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டருக்கும் அந்த ஆள் இருக்கக்கூடாது. ஓ, சரி சரி சரி. பவுண்டர் போட்டு அதுக்குள்ளே மட்டும் எடுக்கலாம். அது நிறைய இருக்குது எங்களுக்கு. ஓ, நிறைய ஏக்கர் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை குடும்பம் சொன்னீங்க? 12 குடும்பம். 12 குடும்பத்துக்கு இதை சுற்றி இருக்கிற எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாமா? இல்லை பட்டா இருக்கா உங்களுக்கு? பட்டாயம் காட்டு பட்டா தான் இருக்குது. ஃபாரஸ்ட் பட்டா. பவுண்டரு ஃபாரஸ்ட் பட்டாயம். ஓ, நீங்களே பிரிச்சுக்கிட்டீங்க, இந்த இடத்துல நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பிரிச்சுக்கிறது தான். பட்டாலாம் ஒன்றும் இல்லை. பண்டு முதல் பாட்டி இருக்கிறபோது அவங்க எடுத்திருந்தா அதில் பவுண்டர் போட்டு. அப்போ நீங்கள் தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க, வேற எங்கேயும் இல்லை? இந்த ஆட்டோலாம் உங்களுடைய ஆட்டோங்களா இல்லை வாடகைக்கா? அது இல்லை, எங்களுது. ஓ, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்கி வச்சுருக்கிறீங்க. எப்படி தனியாக இங்கேருந்து பஸ்ஸும் கிடையாது, அங்கே போகணும் உங்களுக்கு. அதனால் நீங்களே வாங்கி வச்சுருக்கீங்க ஆட்டோலாம். நீங்கள் ஊருக்காரவங்களாம் சேர்ந்து வாங்கியிருக்கீங்க. இப்போ ஏதாவது நீங்கள் வாங்குறதுனாலும் எங்கே போகணும்? மன்னார்காடு போகணுமா? இல்லை இந்த அரி இதை எங்களுக்கு பாலூர் போகணும். ரேஷன் அரி. ஓ, உங்களுக்கு ரேஷன் இது அங்கே தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஓ,
ஆமாம், வர வழியில் கடையும் இல்லை. எதுனாலும் நீங்கள் பாலூர் தான் போகணும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? அங்கே இங்கேருந்து 5 கிலோமீட்டர். இதுலேருந்து 5 கிலோமீட்டர் வரும். கிலோமீட்டர் போகணும். அதே ஒன்றும் இல்லை, நடந்தே போகணும். 5 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டு இருந்தீங்க? ரோடு இருக்காது. இருக்காது. ரோடு இருக்கு, அதில் வழி தான் இருக்குது. அதான் நடந்து போகிற வழித்தடம் அப்படி கடந்தது. இந்த ரோடெல்லாம் போட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த ரோடு போட்டு ஒரு 4-5 வருஷம் தான். இந்த மாதிரி நீங்களும் வர முடியாது. வர்றதா இருந்தால் நடந்து தான் வரணும். அது நீங்கள் வந்தால் உங்கள் கூட சேர்ந்து தான் நடந்து வரணும். ஏன்னா எல்லாம் யானை அது இதுன்னு இருக்கும். இப்போ இந்த ரோடெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுங்களா? கவர்மெண்ட். இப்போ எல்லாருக்கும் இந்த வீடு கட்டி கொடுத்தாச்சு. அந்த பழைய மண் வீடு, மூங்கில் கட்டி வேணா வீடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீடு பார்த்தீங்களா? இந்த முன்னாடி இருக்க சின்ன வீடு அதுதான் இங்கே இருக்கு. ஐயா, அவங்களுக்கு கட்டி கொடுக்கல? அது ஒரு குடும்ப தெய்வ இது. தெய்வ குடும்ப தெய்வ. அதுக்கு இந்த வீட்டில் வைக்க முடியாது. இந்த மாதிரி வீட்டில் பழைய சட்டப்படிக்கு அந்த மூங்கல்ல பண்ணிட்டு வைக்கணும். அதனால அந்த வீடு அப்படியே வச்சிருக்கீங்க? அப்படிதான் இருக்கணும். பரவாயில்லையே. கடவுள் இந்த மாதிரி செவுறு வீட்டில் வைக்கக்கூடாது. அது அந்த பழைய காலத்துல இருந்து வழிபட்டதுனால அது அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் தான் நீங்கள் வச்சுக்கணும். எப்போ திருவிழாவில் வைப்பீங்களா? விஷு. പിന്നെ எங்களுக்கு ராய் சாமன்ற പരിപാടി இருக்குது. அதில் இது പരിപാടി ഉണ്ട്. அது அது இதாக்கிட்டு வெயில் போடாமல் உணக்கிட்டு சரி பண்ணிட்டு வைக்கணும். அது சாமிக்கு வெயில் படாமல் உணக்கிட்டு அதை சாமிக்கு வைப்பீங்க நீங்கள்? தீ கீழே போட்டுட்டு மேலே ஒரு இது மாதிரி வச்சுட்டு இருக்கும். இந்த வெயிலில் போடக்கூடாது. அதாவது சூரிய வெளிச்சம் டைரெக்டாக படக்கூடாது. அந்த மாதிரி உணக்கி தான் சாமிக்கு வைக்கணும். இப்போ அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. எல்லாம் இந்த யானை பிரச்சனைனாலயா? இப்போ வழியில் இருக்கும், வழியே ஃபுல்லாகவே இருக்கும். அதான் வரும்போதே ஒரு மாதிரி தான் இருந்தது. என்ன அதான் வரும்போது பார்த்தா தான் பயந்து வந்தேன், எங்கேயாவது நிற்க போகுது அப்படின்னு. சொல்ல முடியாது. வெளிச்சம் இருக்கிறதுனால சரி எதுக்கும் சாயந்தரம் தான் வரும், ஈவினிங் தான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். ஆனால் வர வர பயமாக தான் இருந்தது எனக்கு. நீங்கள் வெளியில் வேலைக்கு போக மாட்டீங்களா? வெளியில் நாங்கள் போவீங்க. போயிட்டு இப்போ போகிறதில்ல, விட்டுட்டோம். சரி. அங்கே இருக்க பசங்க எல்லாம் அங்கே மன்னார்காடு அப்படியே போவாங்க. சரி. இப்போ போகிறதில்ல. ஏன் இப்போ போகிறதில்ல? நீங்களே கிருஷியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனால இங்கே பண்ணிக்கிறோம். இப்போ அங்கே போகிறதில்ல. பசங்க போயிட்டு வர்றாங்க. இந்த வீடெல்லாம் இப்போ அங்கே கட்டியிருக்கிற வீடு அது இப்போ அது புதுசு தான். 2, 3, 4 அவ்வளோதான் இருக்கும். அதுவுமே ஃபுல்லாக கட்டளையாட்டிருக்கு. அது கட்டளை. இப்போது ராத்திரி ஆச்சுன்னா இங்கெல்லாம் யானையெல்லாம் வருமா? நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வருமா? வரும். இங்கெல்லாம் வரும். இங்கெல்லாம் வந்து போகும். இந்த ஏரியா எல்லாமே வரும். இங்கே வந்ததில்ல, இங்கே நின்னதில்ல. இங்கே வரல. இங்கே நின்றுச்சா? இங்கேயே வா. அங்கேருந்து பார்த்தோம். ஐயோ, இங்கேயே நின்றுச்சாமாங்க. நம்ம நிற்கிற இடத்துலையே நின்றுச்சா? யானை இல்லாமல் வேறு ஏதாவது வேறு என்ன அனிமல்லாம் இருக்குது? மான், கரடி, புலி எல்லாமே இதில் இருக்குது. சிங்கத்தை தவிர எல்லாமே இருக்குன்றீங்க. இப்போ இங்கே அனிமலில் யாரையும் தாக்குனதில்லை? இல்லை யானை ஒன்றும் பண்ணாது. இங்கே போக சொல்ல, இப்படி போக சொல்ல, வீடு ஒன்றும் பண்ணாது. நம்ம வெளியில் இருந்தால் பிரச்சனை, உள்ளே இருந்துக்கணும். அதான் நீங்கள் யானை இதெல்லாம் சாமியாக தானே கும்பிடுவீங்க? நான் நிறையா கிராமத்துக்கு போகும்போது அவங்க யானைன்னே சொல்ல மாட்டாங்க, யானை சாமின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லோரும் அப்படி தான். யானை, கரடி எது வந்தாலும் அது ஒரு சாமியாக தான் நினச்சிக்கிறீங்க. அப்படி இருக்கனால தான் தப்பிக்கிறோம். சரி, வரேங்கண்ணா. ரொம்ப நன்றி. நீங்கள் குறும்பார்ஸ் என்னங்க நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. குறும்பார்ஸ் தானே? நாங்கள் இதே மாதிரி பாஷையில் முடுகாரம். ஓ, அப்படிங்களா? இப்போ உங்களுக்குன்னு தனியாக பாஷை இருக்கா? இல்லை, தனியாக பாஷை. தமிழ் என்ன பேசுவீங்க? தமிழா மலையாளமா? இல்லை, எங்களுக்கு தனியாக பாஷை. அதை தனியாக இல்லைன்றீங்க, இருக்குன்றீங்க. தனியாக எப்படி பேசுவீங்க? உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்பீங்க? பேர் அது அப்படி தான் வரும். பேரச்சை. ஓ, பேரச்சை அப்படின்றீங்க. தமிழும் மலையாளமும் கலந்து வரும். நீ எங்கே போகிறன்றதில் எங்கே போகிற கொஞ்சம் இழுத்து எங்கே போகிற அப்படின்னு கேட்பீங்க. அதான் முடிஞ்ச நிறைய இதில் தமிழ் தான் வருது. அதை கொஞ்சம் லைட்டாக இழுத்து பேச. ஓ, இந்த மாதிரி பேர் இருக்குதா? பேர் மோசன்னு சொல்லுவீங்க. அது அப்படி இல்லை. அது இங்கே முன்னாடி வர்றது அப்படி பேர். ஓ, அந்த பரம்பரை வழியாக வர்றதில்ல உங்களுக்கு சொரியன் அப்படின்ற பேர். ஓ, அப்போ உங்கள் அப்பா பேர்? மாரி. அதான் உங்கள் தாத்தா முப்பாட்டா அவங்களுடைய பேராக இருக்கும் உங்களுக்கு சொரியன்னு வச்சது. சரிண்ணா. வரேங்கண்ணா.
இப்படி தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே போயிட்டு அப்படியே நேராக கோயம்புத்தூர் போக வேண்டியதாங்க. மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாம் பூச்செடியெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. கிராமத்தை வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே எல்லாம் மலையிலேருந்து எல்லாமே சூப்பராக தெரியுதுங்க. வாவ், இது எல்லாமே துவரம் பருப்புங்க. எல்லாம் போட்டுக்கிறது எல்லாமே துவரை தான். அது இதை விடவே நல்லா ஹைட்டாக வருங்க செடி. நம்ம அந்த மலைகளெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் போகணும். அதெல்லாமே வீடு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு 2 வீடு மட்டும் இருக்குது. அது வந்து ஒரு கிராமங்க. அப்படி தான் போட்டிருந்தது. இந்த பக்கம் கோட்டியார்கண்டி, அந்த பக்கத்தில் வந்து கல்லுக்குந்தம் ஏதோ ஒரு சம்திங் போட்டிருந்தாங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரெல்லாம் நிறையா தெரியும். இது எல்லாமே யானைகள் நடமாடுற பகுதின்றதுனால 6 மணிக்கு மேலே மக்கள் யாருமே வெளியவே வர மாட்டாங்களாமா. அதுவும் சில நேரத்தில் யானை பகல்லே இருந்ததுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அங்கே எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. இப்படி இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம வந்துட்டு போகிறத நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிராமத்துலேருந்து வெளியில் போயிட்டால் கொஞ்சம் நிறையாவே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாலூர் 3 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வேணும். இந்த மாதிரி டேர்னிங்கில் எல்லாமே நம்ம ரொம்ப பார்த்து சேஃபாக தான் போகணுங்க. இங்கேயும் சில வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா வீடும் கட்டி கொடுக்கல. ஒரு சில வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழைய மாதிரியே தாங்க இருக்குது. ஓட்டுறா 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 குட்டி, உள்ளே வர்றா தெரிச்சுட்டான்டா. சாமி, அங்கிருந்து பார்க்குறதுக்கே காண கண்கள் கோடி வேணுன்ற மாதிரி இருக்குது. ஹாய். வேறு அங்கே ஒரு வீடு இருக்குதுங்க. இதில் கீழே இறங்கிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது. ஓ, மழையே வேறு மாதிரி தெரியுதுங்க இதெல்லாம். அதே தான். டேய் குட்டி பையா, உள்ளே இது ஓடிடாத. இந்த ஏரியா தாங்க கொஞ்சம் டேஞ்சரான ஏரியான்னு சொன்னார். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். இந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தாங்க இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ டவர்னு ஏதோ சொன்னார். எந்த டவருன்னு தெரியல சாமி, என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வா, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வழித்தடங்கள் தாங்க. அனிமல்ஸ் வர வழித்தட மாட்டம் தான் தெரியுது. இதுக்குள்ளே அப்படியே காட்டுக்குள்ளே போகுது. ஏன்னா இங்கெல்லாம் தண்ணியெலாம் வருதுங்க. அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் சேஃபாக போய்க்கணும், வேறு வழி இல்லை. அதனுடைய டெரிட்டரி இதெல்லாம். எப்பா எப்படி இருக்குங்க இந்த ஏரியா. எங்கேயோ டவருன்னு சொன்னார், எந்த டவருன்னு தெரியல. போகிற இடம்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போய்க்கணும். பாருங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, மழை வந்து இதெல்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. அப்படியே தண்ணி அப்படியே அடிச்சுட்டு போயிடுதுங்க. பரவாயில்ல தான். எப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் இன்னும் வெளியில் போய் நிறைய இடம் சுற்றுறது எனக்கு புரியவே இல்லை. நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய இடத்துக்கு வெளியில் போகணும். ஸோ அதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம அந்த ட்ராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெளியில் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக சொல்ல போனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு காசே பற்ற மாட்டேங்குதுங்க. சும்மா சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்ராவல் பண்ண
நான் உடம்புலாம் வலிக்கிறது அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேங்க. நல்லாவே சுற்றலாம், நல்லா நிறைய பேரை போய் பார்க்கலாம், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு காசே பற்ற மாட்டேங்குதுங்க. உண்மை அதுதான். நான் சாப்பாடு கூட வீட்டில் இருந்து அது இதுன்னு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு காசு பத்தலை. GTWLP ஸ்கூல் கோட்டியார் கண்டி அப்படின்னு தான் போட்டிருக்கு. அகலி. ஸோ லாஸ்ட் வந்து அகலி பாலூர். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குதுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். நம்ம இன்னும் அப்படியே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூர் அப்படியே ஜரிகண்டி அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் கம்பி போட்டு விட்ருக்காங்க, யாரும் வரக்கூடாதுன்னு, இல்லை அனிமல்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம். இனி அப்படியே இங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். ஸோ முக்கியமாக நம்மளுடைய சேனல், நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் டாடா நிகர் பாய். பார்த்து பார்த்துமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.